எப்போவுமே ஒரே மாதிரி வெண்பொங்கல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டைம் கருவேப்பிலை வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் யாரும் கருவேப்பிலை சாப்பிடாம தூக்கி போடுறாங்கன்னா கருவேப்பிலையை வச்சு இந்த பொங்கல் ரெசிபியை செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி நிறையா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை ரெண்டாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வதக்கிட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு இதை ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. குக்கரில் ஆட் பண்ணிட்டு 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிட்டு இது ஒரு 7லேருந்து 8 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு துண்டான இருக்கிற இஞ்சி, ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, 15லேருந்து 20 முந்திரி ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா தாளிச்சுட்டு பொங்கல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கருவேப்பிலை பொங்கல் ரெடி ஆயிரும். இந்த பொங்கலுக்கு ஒரு தேங்காய் சட்னி பார்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ரொம்ப கம்மியா புளி ஆட் பண்ணிட்டு 2 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு கொத்து கொத்தமல்லி, கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உங்களுக்கு வேணும்னா வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே தாளிச்சு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிரும். இந்த 2 ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.